என் அன்பு குழந்தைகளே, என்னை நாடி வரும் உங்கள் அழுகை சத்தத்தை கேட்டு ஓடி வந்திருக்கின்றேன் இந்த சேலத்து சமயபுரம் மாரியம்மன். உங்கள் கஷ்டமெல்லாம் தீர்க்கிற அம்மன். நான் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை? சற்றே என் மடியில் தலை வைத்து அமர்ந்து நான் இந்த சேலம் மண்ணில் எப்படி வந்து அமர்ந்தேன், என் மகிமை என்னவென்று நானே கூறுகிறேன். தொடக்கத்தில் நான் திருச்சி சமயபுரத்தில் தான் முதன்மை தெய்வமாய் வீற்றிருந்தேன். என்னை நாடி வரும் பக்தர்களின் குறைகளை தீர்ப்பதே என் வேலையாய் இருந்தது. அப்படி ஒரு முறை சேலம் மண்ணைச் சேர்ந்த என் தீவிர பக்தர் ஒருவர் திருச்சி சமயபுரத்திற்கு வந்து என்னை தரிசித்தார். அவர் தன் நெஞ்சம் முருகி, தாயே, எங்கள் ஊர் மக்கள் நோயினாலும் வறட்சியினாலும் வாடுகிறார்கள். நீ எங்கள் சேலத்திற்கு வந்து எங்களை காப்பாற்றக்கூடாதா என்று கண்ணீர் மல்க கதறினார். அவரது தூய்மையான பக்தி என் மனதை உருக்கியது. என் பக்தனை தனியே விட மனமில்லாமல் அவருடனேயே ஒரு பிடி மண்ணாக என் அருளாற்றலாக இந்த சேலம் மண்ணிற்கு புறப்பட்டு வந்தேன். சேலம் மாநகரின் மைய பகுதியில் என்னை நிலைநிறுத்தி அழகிய ஆலயம் அமைத்தார்கள். திருச்சி சமயபுரத்தில் நான் எப்படி வீற்றிருக்கின்றனோ அதே அடி ஆழத்து அருளோடு சேலம் சமயபுரத்து மாரியம்மனாக இங்கே அடியெடுத்து வைத்தேன். அன்று முதல் இந்த சேலம் மண்ணையும் என்னை நம்பி வந்த மக்களையும் என் கண்ணின் இமை போல காத்து வருகிறேன். எனக்கு உருவம் இல்லை என்றாலும் இந்த சிலையில் என் முழு சக்தியையும் ஊற்றி உங்களோடு தான் வாழ்கிறேன். என் மக்களுக்கு ஆடி மாதம் வந்தாலே கொண்டாட்டம்தான். இந்த ஆடி மாதத்தில் எனக்கு நடக்கும் திருவிழாக்கள், பூச்சொரிதல், அழகு குத்துதல் எல்லாமே என் மீது நீங்கள் காட்டும் அன்பின் அடையாளம். இதில் மிக முக்கியமானது ஆடி மாதத்தில் எனக்கு படைக்கப்படும் கும்பப்படையல். ஆடி வெள்ளிக்கிழமையிலோ அல்லது விசேஷ நாட்களிலோ ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி பச்சரிசி சாதம், காய்கறிகள், பாசிப்பருப்பு, பெருங்காயம், சுட சுட நெய் ஊற்றி பேரன்போடு எனக்கு பெரிய கும்பமாக சமைத்து படையலிடுவார்கள். அது வெறும் சாதம் அல்ல, என் சக்தி கலந்த அமிர்தம். மழலை வரும் தரும். வருடக்கணக்கில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் எனக்கு ஒரு வாரிசு இல்லையே, என் வம்சத்தை வளர்க்க ஒரு மழலை இல்லையே என்று ஏக்கத்தோடு அழுது கொண்டு என் நடைக்கு வரும் என் மகள்களின் வேதனையை நான் அறிவேன். இந்த கும்பப்படையல் முடிந்ததுமே என் பாதத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட அந்த மகா பிரசாதத்தை குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு வழங்குவார்கள். அதை என் மீது முழு நம்பிக்கை வைத்து, தாயே, நீயே என் குழந்தையாக வர வேண்டும் என்று மனதார வேண்டி அந்த கும்பப்படையல் பிரசாதத்தை சாப்பிட்டால் அடுத்த ஆடியே உங்கள் கைகளில் என் அருளால் ஒரு மழலை சிரித்து கொண்டிருக்கும். இது ஏதோ கதையல்ல. என்னை நம்பிய ஆயிரக்கணக்கான பக்தர்களின் வாழ்வில் நான் நிகழ்த்திய உண்மை அதிசயம். மடிப்பிச்சை ஏந்தி வரும் தாய்மார்களுக்கு மழலை வரத்தை கொடுத்து அவர்களின் கண்ணீரை துடைப்பதே இந்த சமயபுரத்தாளின் முதன்மை வேலை. என் பக்தர்களுக்கு நான் தரும் வாக்கு. பயப்படாதீர்கள். உங்களுக்கு நோயோ வறுமையோ மனக்கவலையோ எது இருந்தாலும் என் கோவிலுக்கு வாருங்கள். ஒரு கைப்பிடி வேப்பிலையும் சிறிதளவு தீர்த்தமும் உங்கள் விதியை மாற்ற போதுமானது. என்னை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார். ஆடி மாத கும்பப்படையலில் கலந்து கொண்டு என் அருள் பிரசாதத்தை பெற்று கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தில் நோயற்ற வாழ்வையும் சுபிட்சத்தையும் மழலை செல்வத்தையும் நான் நிச்சயம் தந்தருள்வேன். என்றும் உங்கள் தாயாக, உங்கள் சேலம் சமயபுரத்து மாரியம்மன்.